மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணாதீங்க. இந்த 2 விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. ஒன்று, உங்களோட லேண்டிங் பேஜ் வச்சு ஆட் ரன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல ஆட் ரன் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல நீங்க ஆட் ரன் பண்ணும்போது உங்க ஆடியன்ஸ் வந்து ஃபேஸ்புக் விட்டு வெளியே போகல இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட காஸ்ட் பர் லீடு கம்மியாகும். அட் த சேம் டைம் இன்டென்ஷனல் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் பிக்சல் ட்ராக்கிங்னால. நம்பர் 2, ஜஸ்ட் ஒரு இன்ஃபோகிராஃபிக் ஒரு கிராஃபிக்ல ஆட் ரன் பண்ணுறது பதிலாக வீடியோ ஆட் ரன் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க லைவா கம்யூனிகேட் பண்றீங்க. மோர் இன்டென்ஷனல் லீட் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 3 அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டீடைல் டார்கெட்டிங் அப்படின்னு போட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதுல போட்டு இவங்க தான் என்னோட ஆடியன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணாம ரைட் ஆட் அண்ட் ரைட் கம்யூனிகேஷன், ரைட் ஹெட்லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு ஏஐ பிக்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மோர் இன்டென்ஷனல் ஆடியன்ஸ் அவங்களோட ஆன்லைன் பிஹேவியர் பத்தி மெட்டாவே ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறதுனால உங்களால ரொம்ப ஈஸியா ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு பிசினஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.